விவசாயிகளிடம் செங்கரும்பு புரோக்கர் இல்லாமல் கொள்முதல் செய்ய வேண்டும். ஏகேஆர் ரவிச்சந்தர் வலியுறுத்தல். தஞ்சாவூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நடைபெற்றது. கோட்டாட்சியர் இலக்கியா தலைமையில் நடைபெற்றது. அனைத்து துறை அதிகாரிகளும் விவசாயிகள் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் ஏகேஆர் ரவிச்சந்திரன் பேசுகையில், பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் செங்கரும்பு திருக்காட்டுப்பள்ளி, கண்டமங்கலம், நடுப்படுகை, வளப்பகுடு, திருவையாறு ஆகிய பகுதிகளில் விவசாயிகளிடமிருந்து கூட்டுறவு முறை மூலம் கொள்முதல் செய்வார்கள். 3 ஆண்டுகளாக விவசாயிகளிடம் நேரடியாக கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கொள்முதல் செய்யாமல் புரோக்கர்கள் வைத்து கொள்முதல் செய்வதால் விவசாயிகளுக்கு செங்கரும்புக்கான உரிய விலை கிடைக்கவில்லை. இடைத்தரகர்கள், புரோக்கர்கள் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய தொகையை எடுத்து சென்று விடுகிறார்கள். எனவே கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் விவசாயிகளிடம் நேரடியாக செங்கரும்பு கொள்முதல் செய்ய வேண்டுகிறேன். திருவையாறு தாலுகா கோணக்கடுங்கலாறு உடைப்பு ஏற்பட்டு வரங்கூர், கோனரி, ராஜபுரம், கரும்பூர், நடுக்காவேரி, அம்பத்து மேல்நகரம் ஆகிய கிராமங்களில் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி மிகவும் சேதமடைந்துள்ளது. அதேபோல சிறு புலியூர் பகுதியில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகியுள்ளது. எனவே பல இடங்களில் பாதிக்கப்பட்டாலும் மழைப்பொழிவு நாள் மகசூல் நிச்சயம் பாதிக்கும். எனவே தஞ்சாவூர் மாவட்டத்தை பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவித்து பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அனைவருக்கும் ஏக்கருக்கு ரூபாய் 30,000 வழங்க தமிழ்நாடு அரசிற்கு பரிந்துரை செய்ய வேண்டுகிறேன். மழைப்பொழிவு மற்றும் சூரிய வெளிச்சமின்றி நெற்பயிர்கள் நோய் தாக்குதல் மற்றும் பூச்சிகளால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு அரசின் அனுமதி பெற்று வேளாண்மை துறை நெற்பயிர்களுக்கு நோய் தடுப்பு மருந்து மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை ட்ரோன் மூலம் இலவசமாக தெளிக்க வலியுறுத்துகிறேன். தஞ்சாவூர் மாநகராட்சியில் உள்ள வீடுகள் மற்றும் வீட்டு மனைகளுக்கு புதிய சர்வே எண் பெற வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி புதிய சர்வே எண் வாங்கினால்தான் வீடு மற்றும் இடத்தை அளவீடு செய்ய பணம் கட்ட முடியும். வீடு மற்றும் இடத்தை விற்கவோ வாங்கவோ பத்திரப்பதிவு செய்ய முடியும். இந்நிலையில் தஞ்சாவூர் மாநகராட்சியில் உள்ள வருவாய்த்துறை ஊழியர்கள் பொதுமக்களை பலமுறை அலைய விடுகிறார்கள். நகராட்சி சர்வேயர்கள், நகராட்சி சர்வ தாசில்தார்கள் ஆட்கள் குறைவாக உள்ளதாக கூறி பொதுமக்களை அலைய வைக்கிறார்கள். எனவே கூடுதல் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். பொதுமக்களை அலைக்கழிக்காமல் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கூறினார்.